டன் இன் ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. வேலை ஆற்றல் தேற்றம், அதாவது ஒர்க் எனர்ஜி தியரம், அதுபடி பார்த்திங்கன்னா W இஸ் ஈக்குவல் டு டெல்டா கேஇ, அதாவது ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, வேலை என்பது இயக்க ஆற்றல் மாறுபாடு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இதை வச்சு தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ இயக்க ஆற்றல் அப்படின்றது என்னென்னா நமக்கு தெரியும், 12mv² அப்படின்றது ஃபார்முலா. அப்போ இயக்க ஆற்றல் மாறுபாடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம 12mv² மைனஸ் 12mv1² போட்டுக்கலாம். இதிலிருந்து 12m வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ v2² மைனஸ் v1². அப்போ v2 v1 நமக்கு தெரிஞ்சாகணும். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா படி v இஸ் ஈக்குவல் டு என்னன்னு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னா v இஸ் ஈக்குவல் டு dx divided by dt. ஸோ நம்ம கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா x கொடுத்துருக்குறாங்க. x is equal 3 minus 4t² plus t³ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம dx divided by dt டயத்தை பொறுத்து இதை என்ன செய்யலாம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ dx divided by dt அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன ஆயிரும், இதில் டீயோட டேர்ம்ஸ் ஒன்றும் இல்லை. அப்போ இது 0 ஆகிடும். அப்போ இது என்ன ஆகிடும், மைனஸ் 8t ப்ளஸ் 3t² அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம், 3t² மைனஸ் 8t. அப்போ இதுதான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, v அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ vயை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா t இஸ் ஈக்குவல் டு, அவங்க நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது என்னதுன்னா ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸில் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் என்னென்னா t இஸ் ஈக்குவல் டு 0, அடுத்தது 4 செகண்ட்ஸில் நமக்கு தேவை. அப்போது t இஸ் ஈக்குவல் டு 0ங்கும்போது இதோட வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா tக்கு 0ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆயிரும், நமக்கு டோட்டல் வேல்யூ 0 ஆகிடும். அடுத்தது t இஸ் ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ், இந்த tக்கு பதிலாக 4 செகண்ட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 3 × 4² மைனஸ் 8 × 4. அப்போ என்ன வரும் நமக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 × 4², அப்போது 48 மைனஸ் 32, டோட்டலாக நமக்கு 16 கிடைக்கும். அப்போ நம்ம இதை v1ன்னு வச்சுக்கலாம், இதை v2ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்னவாகிடும், நமக்கு 1/2 m × v2² எவ்வளோ நமக்கு இங்கே 16 கிடச்சிருக்கா. அப்போ 16² மைனஸ் v1² எவ்வளோனா 0. அப்போது இதை ஷார்ட் பண்ணால் என்ன ஆயிரும், 1/2 × மாஸோட வேல்யூ கிவன் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 3 கிராம். அப்போ 3 × 10⁻³3 kg × 16², ஸோ 256. ஸோ அதை அப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், நமக்கு 128. அப்போ 128 × 3 384 × 10⁻³ அப்படின்னு வரும். அப்போது 384 மில்லி ஜூல்ஸ்.